Hello students, இன்னைக்கு work power energy chapter ஓட 4th part of the session பார்க்க போறோம். So இந்த வீடியோ வந்து last part ஓட continuation தான். That is third partல நம்ம collisions பார்த்திருந்தோம். அதோட continuation தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Suppose நீங்க third part பார்க்கலனா description link கொடுத்திருக்கேன். So அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க. It will be helpful. அப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா collisions topic ஓட advanced sums தான் நம்ம பார்க்க போறோம். Using conservation of momentum and energy. And along with that angle and direction of the fragments பார்க்க போறோம். So இது எல்லாமே வழக்க போல பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பார்க்க போறோம். So வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. And வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. And also NEET and JEE physics சம்பந்தமா if you have any queries or doubts நான் டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்திருக்கேன். So அதை யூஸ் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். So, இப்போ questions பார்க்க ஆரம்பிக்கலாம். Okay, first question பார்க்கலாம். On a frictionless surface, a block of mass m moving with the speed v collides elastically with another block of same mass m which is initially at rest. So, first diagrammatic approach பண்ணலாம். Initially ஒரு block இருக்கு, அதோட mass வந்து m, அது move ஆயிட்டு இருக்கு with the velocity v. And பக்கத்திலே இன்னொரு block இருக்கு of mass m, அது restல இருக்கு. அப்போ initial velocity goes to 0. So, இது வந்து collide ஆகுது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா after collision first block moves at an angle theta to its initial direction and has a speed v by 3. Okay. So, இப்போ collide ஆனதுக்கு அப்புறமேட்டு ரெண்டு பிரியும் இல்லையா? So, அப்போ எப்படி இதாகுதுன்னா first block வந்து horizontal இருந்து ஒரு angle theta make பண்ணி எனக்கு போயிட்டு இருக்கு. And அதோட speed வந்து கொடுத்துட்டாங்க v by 3. இப்போ second one எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியாது. நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க அதை தான் கேட்குறாங்க. The second block speed after the collision. Okay. So, இப்போ நான் for imaginary நான் இப்படி எடுத்துக்கிறேன். This is m. And இதோட ஆங்கிள்லாம் நமக்கு தெரியாது பட் அதோட ஸ்பீட் மட்டும் கேட்குறாங்க v dash. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரிசால்வ் பண்ணோம். ஸோ இட்ஸ் அ கொல்யூஷன். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இருக்கும், அதை வச்சே நம்ம ப்ளே பண்ணலாம். பட் த திங் இஸ் மொமெண்டம் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. அப்போ ஆங்கிள்லாம் நம்ம பார்க்கணும், இட் டேக்ஸ் டைம். பட் இவங்க வெலாசிட்டி தானே கேட்குறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எடுத்துக்கலாம். இட் வில் பி ஈஸி. ஓகே, ஏன்னா வேல்யூ மட்டும் கிடைச்சா போதும், ஆங்கிள்லாம் நமக்கு அவசியமே இல்லை. ஸோ இங்கே எழுத போகிறது கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. That is initial kinetic energy is equal to the final kinetic energy. Okay. So, எப்படி இங்க வந்து initial and final energy equal னு சொல்றானா, it's a elastic collision. In the case of elastic collision, momentum conserved இருக்கிற மாதிரி எனர்ஜியும் conserved இருக்கும். So, இப்போ substitute பண்ண ஆரம்பிக்கலாம். Kinetic energy formula என்ன? That is half m v square. Okay. So, initialக்கு எழுதலாம். So, half m velocity v square plus half m velocity என்னது 0வா? So, 0 square that is equal to final பார்க்கலாம். So, angle லாம் பார்க்க வேண்டாம், ஏன்னா kinetic energy is a scalar quantity. That means value மட்டும் பார்த்தா போதும். So, அப்போ half m velocity என்னது v by 3 the whole square plus அதே மாதிரி half m v dash square. கரெக்டா? So, இப்போ பாருங்க எல்லா இதுலையுமே half இருக்கு and also இங்க into 0ன்றனால இந்த term 0 ஆயிரும். So, first எல்லா இதுலையும் இருக்கிற half நம்ம cancel பண்ணிடலாம். So, அதே மாதிரி m நமக்கு காமனா இருக்கு. So, m எல்லா இதுலையுமே கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் v square is equal to v square by 9 plus v dash square. கரெக்டா? So, இது ஆப்போசிட்ல போச்சுன்னா v square minus v square by 9 is equal to v dash square. v dash தான் கண்டுபிடிக்கணும். So, அப்போ cross multiply பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8v square by 9 is equal to v dash ஸ்கொயருக்கு பதிலா நமக்கு என்ன வரும்னா ரூட் வரும். ஓகே, ஸோ இப்போ ரூட் 9 வந்து 3, அது வந்து வெளியே வந்துடும். அப்போ வியும் வெளியே வந்துடும், 3யும் வெளியே வந்துடும். பேலன்ஸ் என்னது ரூட் 8 நம்ம ரூட் 8னு வச்சுக்கலாம். or ரூட் 8 is 2 root 2. ஸோ அப்போ 2 root 2 v by 3. This is v dash. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 1 is the right answer. Second question பார்க்கலாம். Two sphere A and B of mass m1 and m2 respectively collide. A is at rest initially and B is moving with the velocity b along x-axis. So, diagrammatic approach பண்ணலாம். So, first body A எடுத்துக்கலாம். அதோட mass வந்து m1. அது initial restல இருக்கு. So, U வந்து 0. அதே வந்து B யோட mass வந்து m2ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு initial velocity இருக்கு v and perfect x-axisல போயிட்டு இருக்கு. ஓகே, இங்க axis representation இருக்கு. Next என்ன சொல்றாங்க? After collision B has a velocity v by 2. So, இது collide ஆனதுக்கு அப்புறம் இதுதான் A, இதுதான் B. இது collide ஆனதுக்கு அப்புறம் இதோட velocity v by 2 இந்த direction perpendicular to the original direction. So, initially அது x axisல இருக்கா? அப்ப இதுக்கு perpendicularனா y axis. அப்ப after collision நம்ம வரையலாம் and also இங்க x and y axis இருக்கு இல்லையா? So, நம்ம diagrammatic வரைஞ்சிக்கலாம். அப்ப கொஞ்சம் clear இருக்கும். இது x axis and this will be
y axis. கரெக்டா? ஸோ கொலைட் ஆனதுக்கு அப்புறம் இது என்ன இருக்கு? பர்ஃபெக்ட் வெர்டிக்கலா போயிருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ இங்க இப்படி வந்திருக்கு. திஸ் இஸ் m2 அண்ட் வெலாசிட்டி மாறிடுச்சுட்டாங்க v/2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? மாஸ் a moves after the collision in the direction கேட்குறாங்க. அப்போ that means they asking the angle. பட் நமக்கு வெலாசிட்டியே தெரியாது, அப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அண்ட் ஆல்சோ நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ நான் இமேஜினரா எடுத்துக்கிறேன். m1 வந்து இப்படி போயிருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆங்கிள் எதோட வேணாலும் மேக் பண்ணலாம், எக்ஸ் ஆர் ஒய். நான் கன்வீனியன்ட்டுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறேன். நான் அப்போதான் ஈஸியா இருக்கும். ஓகே, அண்ட் இதோட வெலாசிட்டியும் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதை நம்ம v டேஷ்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்க என்ன ப்ராப்ளம்னா, இட்ஸ் நாட் அ எலாஸ்டிக் கொல்யூஷன். எலாஸ்டிக் கொல்யூஷன்னா மொமெண்டம் எனர்ஜி ரெண்டுமே கன்சர்வ்டா இருக்கும். பட் இட்ஸ் இன்எலாஸ்டிக். இன்எலாஸ்டிக்ன்றனால மொமெண்டம் மட்டும்தான் கன்சர்வ்டா இருக்கும். ஸோ அப்போ மொமெண்டம் வச்சு மட்டும்தான் நம்ம பிளே பண்ணணும். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எழுதலாம். ஸோ பட் இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். நமக்கு ஆக்சஸ் இருக்கிறனால நம்ம கேர்ஃபுல்லா காம்பனன்ட்ஸை பிரிக்கணும். ஸோ செகண்ட் ஒன் பாருங்க, அது பர்ஃபெக்ட் y ஆக்சிஸ்ல போகுது. பட் ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்கிள் மேக் பண்ணதா, அப்போ காம்பனன்ட்ஸ் இருக்கணும். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், தட் மீன்ஸ் காஸ் தீட்டா. அப்போ m1 v dash cos தீட்டான்னு எடுத்துக்கலாம். அதுமாதிரி y ஆக்சிஸை வந்துட்டு m1 v dash sin தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகே, காம்பனன்ட்ஸ் பிரிச்சாச்சு. ஸோ இப்போ மொமெண்டமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மட்டும் பார்க்கணும், அப்புறம் ஒய் ஆக்சிஸ்க்கு மட்டும் பார்க்கணும். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மட்டும் பார்க்குறேன். இனிஷியல் மொமெண்டம் இங்கே பாருங்க, எனக்கு இனிஷியலாக ரெண்டுமே ஹாரிசாண்டலாக தான் இருக்கு. ஸோ அதோட மாஸ் m2 அண்ட் வெலாசிட்டி v plus again mass m1, velocity வந்து 0. இது initial momentum. That is equal to ஃபைனல்ல நம்ம horizontal x axis மட்டும்தான் பார்க்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட காம்பனன்ட் மட்டும்தான் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, செகண்ட் பார்ட்டிகல் இல்லவே இல்லை. அப்போ அதை விட்டுறலாம். அப்போ இங்க என்ன இருக்கு? m1 v dash cos theta. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? m2v is equal to m1 v dash cos thetaன்னு எடுத்துக்கலாம். If you want, cos theta is equal to m2v by m1v dash னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வேணும்னா நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். இஸ் இட் ஓகே? ஸோ இது பர்ஃபெக்டா எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கோம். இதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஒய் ஆக்சிஸ்ல அதே மாதிரி தான் இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல். பட் இனிஷியலா நமக்கு ரெண்டுமே ஹாரிசாண்டல்ல தான் இருக்கு, வெர்டிகலா காம்பனன்ட்ஸே இல்லை. அப்போ இனிஷியல் மொமெண்டம் வந்து 0. That is equal to final momentumல second component நமக்கு y axisல தான் இருக்கு. ஸோ அதோட மாஸ் வந்து m2, velocity v/2. கரெக்டா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டிகுலர் காம்பனண்ட்டும் அங்க இருக்கு, பிளஸ் m1 v dash sin theta. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம இங்க சைன் எடுக்கலாம். ஸோ இந்த டேர்ம் ஆப்போசிட் கொண்டு போனோம்னா minus m2 v/2 is equal to m1 v dash sin theta. ஓகே, ஸோ இங்கே நம்ம வந்து மைனஸ்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, மேக்னிடியூட் மட்டும் பார்த்தாலே போதும். ஸோ இந்த மைனஸை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ சைன் தீட்டா என்னவா இருக்கும்? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸோ m2 v/2 இன்டூ m1 v dash. கரெக்டாக? இப்போ செகண்ட் ஒன்னும் நமக்கு கிடைச்சிருச்சு, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ அப்போ இந்த சைனையும் காசையும் டிவைட் பண்ணலாம். தட் இஸ் டிவைடிங் ஈக்குவேஷன் நம்பர் 2 by 1. கரெக்டா? ஸோ செகண்ட் ஒன் நமக்கு என்னது? sin theta. So sin theta is equal to m2v by 2m1v dash. அதே மாதிரி cos theta is equal to m2v by m1v dash. So இதை டிவைட் பண்ணா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 1/2 இருக்கு. sin by cos வந்து tan theta. So tan theta வந்துட்டு 1/2க்கு நமக்கு ஆங்கிள் கிடையாது. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? theta is equal to tan inverse of 1/2 with respect to x-axis தான் எடுத்திருக்கோம். So with respect to x-axis. Okay. So அப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். tan inverse of 1/2 with respect to x-axis. Option A is the right answer. So option A. அடுத்த question பார்க்கலாம். A bullet of mass 10 gram moving horizontally with the velocity 400 meter per second strikes a wooden block of mass 2 kg. So diagrammatic approach பண்ணலாம். Let us consider you have a bullet and mass வந்து 10 கிராம்னு கொடுத்துருக்காங்க. இங்க 10 கிராம்னு எடுத்துக்கலாம், பட் calculation வரும்போது kgக்கு மாத்திக்கலாம். and அதோட velocity வந்து 400 meter per second சொல்லிட்டாங்க. Okay, it strikes a wooden block of mass வந்து 2 kg.
அண்ட் ஆல்சோ அந்த wooden block வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து தொங்க விட்டுருக்காங்க. அதோட லென்த் வந்து 5 மீட்டர். ஓகே, ஸோ லெட் அஸ் கன்சிடர் நமக்கு வந்து இங்க வால் இருக்கு அண்ட் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதோட லென்த் கொடுத்துட்டாங்க அண்ட் இந்த இடத்துல இந்த wooden block ஹேங் பண்ணியிருக்காங்க. நான் இமேஜினரா எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அதோட மாஸ் வந்து 2 kgன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இனிஷியலாக அது ரெஸ்ட்ல தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, as a result of center of gravity, ஸோ பிளாக் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் லிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள், இந்த பிளாக் வந்து தொங்கிட்டு இருக்கு, இந்த புல்லட் வந்து ஹிட் ஆகுது. தட் மீன்ஸ் இட்ஸ் கெட்டிங் கொலைட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இது கண்டிப்பா ஒரு ஹைட்டுக்கு லிஃப்ட் ஆகும் இல்லையா, அந்த ஹைட்டோட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆயிருக்கும், ஸோ எனக்கு இங்க இருக்க wooden block வந்து கொஞ்சம் கண்டிப்பா இப்படி ஸ்லாண்டிங்கா வந்திருக்கும். கரெக்டா? அண்ட் ஆல்சோ அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, எவ்வளவு தூரம் ஹைட்டுக்கு லிஃப்ட் ஆயிருக்குன்னு, அந்த ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க, which you call it as 0.1 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் இங்க என்ன சொல்றாங்கன்னா, the speed of a bullet after it emerges out vertically. அப்ப இந்த புல்லட் இதுக்குள்ள பெனிட்ரேட் ஆகி வெளியே போயிருக்கு. கரெக்டா? அதோட வெலாசிட்டி கேட்கறாங்க, அது v டேஷ்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, அது ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த wooden block வந்து ரெஸ்ட்ல இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த புல்லட் வந்து ஹிட் ஆகும்போது ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும், ஒரு எனர்ஜியை கெயின் பண்ணி தான் இது ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு போயிருக்கு. கரெக்டா? அப்போ இந்த wooden block ஆஃப்டர் த கொல்யூஷன் கண்டிப்பா ஒரு வெலாசிட்டி கெயின் பண்ணிருக்கும் இல்லையா, அந்த வெலாசிட்டியை நான் கண்டுபிடிக்கணும். பிகாஸ் அங்க இருந்தா இப்படி போயிருக்கு. கரெக்டா? ஸோ அந்த வெலாசிட்டியை வந்து வீன்னு எடுத்துக்கலாம். அந்த வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம், ரொம்ப சிம்பிள். நமக்கு இங்க ஹிட் ஆகும்போது ஒரு எனர்ஜி கெயின் ஆயிருக்கும், அது வந்து கைனெட்டிக் எனர்ஜி. அந்த கைனெட்டிக் எனர்ஜி பொட்டென்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுற வரைக்கும் அது வந்து லிஃப்ட் ஆயிருக்கும். So that is equal to potential energy. So kinetic energy formula நமக்கு தெரியும், that is half mv square. So half mv square. Potential energy வந்து mgh. So mm cancel ஆயிரும், balance v square is equal to 2gh. Okay, so 2 இருக்கட்டும், g வந்து 10 and height வந்து 0.1 meter. So அப்போ நமக்கு இங்க வந்து 2 தான் கிடைக்கும் velocity v. ஸோ ஆப்போசிட்ல போயிடுச்சுன்னா √2. கரெக்டா? ஸோ அப்போ இதுக்கு கிடைச்ச வெலாசிட்டி வந்துட்டு √2 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த பிளாக்குக்கு ஆஃப்டர் த கொல்யூஷன் கெயினான வெலாசிட்டியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைன். ஸோ இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கலாம். தட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். தட் இஸ் இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு த ஃபைனல் மொமெண்டம். அண்ட் மொமெண்டம் ஃபார்முலாவும் நமக்கு தெரியும், தட் இஸ் மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் புல்லட்டுக்கு எடுக்கலாம், அதோட மாஸ் வந்து 10 கிராம். ஸோ 10 into 10 power minus 3 அண்ட் அதோட வெலாசிட்டி வந்து 400. ஓகே, பிளஸ் அந்த wooden blockோட மாஸ் வந்து 2, அதோட வெலாசிட்டி வந்து 0. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் இந்த புல்லட் இதுக்குள்ள பெனிட்ரேட் ஆகி தான் வெளியே வருது அண்ட் இந்த wooden blockக்குன்னு ஒரு வெலாசிட்டி கிடைச்சிருக்கு, அது √2. கரெக்டா? ஸோ நம்ம கிளியரா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இதோட மாஸ் வந்துட்டு 2 kg, தட் இஸ் wooden block இது, அது வந்து 2 அண்ட் அதுக்கு கிடைச்ச வெலாசிட்டி வந்து √2. ஓகே, பிளஸ் இப்போ இந்த புல்லட் வெளியே போகும்போது ஒரு வெலாசிட்டி இருக்குல்ல, அதுதான் கண்டுபிடிக்கணும். அண்ட் அந்த புல்லட்டோட மாஸ் அப்படியே தான் இருக்கும், தட் இஸ் 10 into 10 power minus 3 kg, வெலாசிட்டி v dash. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்க இந்த டேர்ம் 0 ஆயிருமா, பேலன்ஸ் நம்ம பார்க்கலாம். இங்க வந்துட்டு 1 2 3 zeros இருக்கு, 10 power 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4, தட் இஸ் ஈக்குவல் டு 2√2 பிளஸ் 10 into 10 power minus 3 10 power minus 2 v dashன்னு எழுதிக்கலாம். ஸோ இது ஆப்போசிட்ல போச்சுன்னா 4 minus 2√2 அண்ட் இது டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம், டிவைட் பை 10 power minus 2 is equal to v dash. ஓகே, ஸோ இங்க 4 minus 2√2, நம்ம 2 வேணா இங்க காமனா எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஆன்சர் 117.15 மீட்டர் பர் செகண்ட்னு கிடைக்கும். ஸோ நான் கால்குலேஷன் டைரக்டா போட்டுட்டேன். ஓகே, ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டா எவ்வளோ இருக்குன்னா 117.15னா 120 கிட்ட இருக்கும். கரெக்டா? 120 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம், ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது சிம்பிள், இது ஒரு தியரி கொஸ்டின் தான். 2 particles of mass m1 and m2 move with the initial velocity u1 and u2. On collision, one of the particles get excited to the higher level after the absorption E. Okay. If the final velocity of the particle v1, v2, in the equation correct ன்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள், initial masses and initial velocity கொடுத்துட்டாங்க. Final mass அப்படியே தான் இருக்கும், velocityயும் கொடுத்துட்டாங்க. அண்ட் அப்சர்ப்ஷன் எனர்ஜி மட்டும் ஈன்னு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கலாம், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தான், தட் இஸ் இனிஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு த ஃபைனல் எனர்ஜி, அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
So initial energy is equal to the final energy. So energy போது நமக்கு kinetic energy தான் வரும். அதோட formula வந்துட்டு half mv². Okay. So இப்போ substitute பண்ணலாம். So first one mass வந்து m1. So half m1 u1 square because அதோட velocity u1 plus half m2 u2 square that is equal to final பார்க்கலாம் half m1 v1 square plus half m2 v2 square and absorption energy இதா இருக்கு excite ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. So plus அந்த எனர்ஜியும் எடுத்துக்கணும் கரெக்டா ஏன்னா இந்த இனிஷியல் எனர்ஜி தான் அந்த எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இதான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இது எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இ ஒன்று இந்த சைடு இருக்கணும் இல்லை ஆப்போசிட் சைடில் போகணும். ஸோ இந்த சைடு தட் இஸ் ஃபைனல் சைடு இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். இருக்கு பட் மைனஸ் இன்னு இருக்கு தட் இஸ் ராங். ஸோ இது ஆப்போசிட் எடுத்துட்டு போகலாம். அப்படி எடுத்துட்டு போனோம்னா ஹாஃப் m1 u1 ஸ்கொயர் plus half m2 u2 square minus e is equal to half m1 v1 square plus half m2 v2 square. Correct? So, அப்போ ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கலாம். So, half m1 u1 square இந்த ஆப்ஷன் C பாருங்க அது வந்து மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் C is the right answer. Okay students, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. And if you have any doubts or suggestions மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. And இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. Thank you students.